சமத்திலே நாங்கள் வந்து சேர்ந்து துதிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான பெரிய கிருபை
தேவரீர் தந்தீரதுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையில் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மத்தியில் நம்முடைய மகிமையான கிரியை செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரம் முன்னே நடத்த தம்முடைய பிள்ளைகளை இவருடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆராதனை கத்த பொறுப்படும் சாட்சி அருமையான தம்முடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம். மகளுக்கு அந்த பல கஷ்டங்கள்ல ஆண்டு கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் சரித்திர காணப்படாத கட்டுகள் எல்லாவற்றையும் உரையடித்து நல்ல ஒரு பரிபூர்ணமான தெய்வீக சுகத்தை நம்முடைய மகளுக்கு நல்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் மேலாக இரண்டாவது சாட்சி நம்முடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். வாகனத்தில் போகும்போது பெரிய ஆபத்திலிருந்து என் தேவன் பாதுகாத்து என்றாலும் சரித்திரே வேதனை இருக்கிற அந்த வழியிலிருந்து ஒரு விடுதலை தர வேண்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எக்ஸ்ரே எடுக்கும் போது வேறு பிரச்சனை நம்ம இல்லை என்பதான நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆண்டு இறக்க செய்யணும். நம்முடைய மகனுடைய பிரயாசத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணோம். எவ்வளவு கூடி இந்த பிள்ளைகளை யாரையும் ஆசீர்வதித்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளை உற்சாகமாக கர்த்தருடைய சம்மதம் மிகுந்த பயத்தோடு பக்தியோடும் வேத வசனத்தை தாராளமாக சொல்லத்துக்கான ஞான இருதயங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கொடுக்க காணிக்கிற இந்த சமூக முதல் பலங்களுக்கு ஆச்சரிக்கிறோம். நூறத்திரையான மேன்மையான ஆசீர்வாதங்களால் தமது பிள்ளைகளை கர்த்தர் அலங்கரிக்க வேண்டும். தமதுடைய கை பிரயாசம், முயற்சிகள், பிரயாசம், வியாபாரம், தொழில், தமதுடைய குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியம் எல்லாவற்றிலும் என்னுடைய மேலான ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆராதனையில் கலந்து வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பம் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்துள்ள பகுதி கர்த்தரை பொறுப்படும் எல்லா தடைகளையும் நீக்கும் மகிமை விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். அப்படி உட்காருவோம். இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமான காரியம். நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் தேவ சமூகத்தில் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். இப்போ சாட்சி சொன்ன அருமையான தமது மகளுடைய இந்த சரீரத்திலே ஒரு தேவனுடைய வல்லமை வெளிப்பட சரீரத்தின் கட்டிகளை முற்றுமாக முறியடிக்கப்படி இன்னும் பரிபூர்ணமான விடுதலை கத்தக்கூட ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜனுடைய சரீரத்திலே எதிர்பார்க்க முடியாத நிலையில் ஒரு பயங்கரமான காயம் பட்டிருக்கிறது. இது ரொம்ப வலி. அது வேறு ஒரு நாளில் எக்ஸ்ரே கவர்மெண்ட்டில் பிளான் இருக்கிறது. அதில் வேறு பெரிய பிரச்சனை ஒன்று இல்லை என்பதால் நல்ல ரிசல்ட் கிடைக்கணும். சீக்கிரமாக பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டு கொடுக்க குடும்பத்துக்கு திராசு எல்லா கத்திரையும் ஸ்தோத்திரிப்பா. சோத்ரான் 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 சோத்ரான். என்னங்க எதுவுமே சொல்லாதபடி இருக்கக்கூடிய சில பலகீனர்கள் இருக்கிறீங்க. கற்று ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் தெய்வீக சுகத்தையும் தந்து அவருடைய மகிமை வெளிப்படுத்த எல்லா கத்திரையும் ஸ்தோத்திரிப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதிலும் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நல்லவராகவும் பெரியவராகவும் போதுமானவராக இருந்து அற்புதமான வழியில் தேவன் நம்ம நடத்தினார். இந்த தேவனுக்கு நன்றியாக தேவனை நாம் மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்து வந்த பாதையிலெல்லாம் தேவன் நம்மை எவ்வளவோ அதிசயமாக வழிநடத்தினார். எவ்வளவு ஆச்சரியமாக தேவன் நம்மை பராமரித்தார். எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் நம்மை விடுவித்தார். அந்த தேவனுக்கு நன்றியாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உன்னல் சிறகுகளின் நிழலில் Okay.
அல்லேலூயா. இந்த நாளை கர்த்தர் நமக்கு இலவசமா தந்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமான வேதனையிலும் நெருக்கத்திலும் பலவிதமான இன்னல் நிறைந்த சூழ்நிலையிலிருந்து தவிக்கும் போது ஆண்டவர் இந்த நாளில் இவ்வளவு ஒரு மகத்துவமான நிலையில் தேவனை ஆராதிக்கவும் விடுதலையோடு அவருடைய நாமத்தை உயர்த்தவும் தேவன் அந்த பெரிய கிருபையை நாம் நினைத்து எப்பொழுதும் ஆண்டு துதி ஸ்தோத்திரனை நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே நமக்கு நாளை தினம் 1ஆம் தேதி பகல் காலையிலே 10 மணிக்கு போது உள்ளதான விசேஷமான ஆராதனை எல்லா தேவர்களும் கடந்து வர வேண்டும். வெள்ளிக்கிழமை உள்ளதான உபவாச ஜெபம். இந்த ஜெபங்களை நான் கலந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டு, அதனால நன்மைகள் உண்டு. ஏனென்றால் உபவாச ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சத்துடைய கிரிகளை முறியடித்து ஜெயத்தையும் விடுதலையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஆகையினாலே அந்த உபவாச ஜெபங்களை நாம் இதோ ஏனோ தான் என்று விட வேண்டாம். 1ஆம் தேதி ஆராதனை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஜெபத்தோடு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தோடு நாம் தொடங்க நாம் கடந்து வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாளிலே 2 விதமான பர்வதங்களை குறித்து நாம் தியானித்தோம். இந்த யாத்ரா புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராம 34:2. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியுள்ள இடத்தோடு வாழ்த்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே கூடிய அந்த பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நமது பிள்ளைகளுக்கு ஏற்றதான தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீனா மலையிலே நீ ஏறி வா என்று சொல்லி கர்த்தர் அழைத்த போது தேவ மனிதனாகிய மோசே சீனா மலைக்கு கடந்து போய் கர்த்தருடைய மகிமையை தன் வாழ்க்கையில் அனுபவித்தது போல தேவ சமூகமாகிய உடைய சன்னிதானத்தில் இருந்து உடைய மகிமையை நாங்கள் ருசிக்க, உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களை முழுமையாக எங்களை தாழ்த்துகிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களோடு இடைவெளியாக எல்லா தடைகளை நீக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இங்கே நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சீனாய் மலையை குறித்து நாம் அங்கே நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த மலையிலே நீங்கள் என்னை ஆராதிப்பீர்கள் என்று. யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேவ மனிதனாகிய மோசே ஆண்டவர் அழைத்த போது சொல்லுகிறார். அந்த வார்த்தை வாசிங்கள். யாத்ரா 3ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நீங்களும் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். பாருங்க, எகிப்து தேசத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்து இந்த மலையிலே தேவனை நீங்கள் ஆராதிப்பீர்கள். எகிப்து என்பது உலகம், மாமிசம், அசுத்த கிரியைகள் நிறைந்த இடம். உலகத்திலே சகல விதமான அசியான கிரியைகள் நிறைந்திருக்கிறது. அப்ப அந்த எகிப்தாய் அந்த உலகத்துக்குள் இருந்து கொண்டு எவரும் யாருமே தேவனை என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது. ஆராதனை கர்த்தருக்குரியது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆராதனை பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு சில ஆயத்தங்களை ஒழுங்காக்கும் போதுதான் ஆராதிக்க முடியும். ஆராதனை என்பது பலி. பழைய ஏற்பாட்டிலே பலி என்று உள்ளதை நாம் பார்க்க முடியாது. பலி செலுத்தி தேவனை ஆராய்த்தார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது நம் ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராய்கிறது. நாம் பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை. நம்மையே தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? முழுமையா சொல்லுங்க. நம்ம ஜீவபலியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம், மோசே இடத்துல கர்த்தர் சொன்னார், இதோ நீ அதிகாலையில் என்ன செய், நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விடியற் காலத்தில் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு நீ சீனாமலையில் ஏறினான்.
அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று கர்த்தர் அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அதிகாலை எழுந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தை தரிசிக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாற வேண்டும். இந்த சீனாய் மலை எதை காட்டுகிறது? தேவனை ஆராதிக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதிக்க வேண்டும்? எப்படி ஆராய்ந்தால் தேவன் நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுவார் என்றெல்லாம் வேதத்திலே அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆராதனை கர்த்தருக்குரியது. உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவன் வாசி. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை நீ உன்னுடைய சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பாருங்க, இதோ அன்னைக்கு பலி செலுத்துகிறதான காரியம், அதற்கு ஒரு ஒழுங்கு, அதற்கு இடம், அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்ணயம் பண்ணி ஒழுங்குபடுத்தி கொடுத்திருந்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் காண்பிக்கிறதா இந்த இடத்துல, நான் காண்பிக்கிற அந்த மலையில் கடந்து போய் நான் காண்பிக்கிற அந்த இடத்துல என்ன செய், பலி செலுத்து என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு மேய்ப்பர்களை வைத்து அந்தந்த இடத்துல அதுக்குரிய ஆத்மாக்களை கொடுத்து அந்த ஆத்மாக்களை ஊருக்கு வம்சத்திற்கு தெரிந்தெடுத்த தேவன் நம்முடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி என்னுடைய மகிமையான வருகைக்காக அவர்களை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு இந்த சபையில் நாம் உறுதியாக நின்று கர்த்தர் தருகிறதான பரலோகத்தின் போஜனத்தை நன்றாக புசித்து ஆன்மீகத்திலே நாம் பொழுதுபட்டு எரிய, சரீரத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய நன்மைகளை சுதந்திரிக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிற கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி தேவன் மகிமை விடுத்துவோம். இப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தை நீங்க வெளியே வந்து என்னை ஆராதிப்பீர்கள். எப்பொழுது தேவ ஜனமாய் இஸ்ரவேல் ஜனம் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களோ அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய செங்கடல். நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கே நம்ம வாழ்க்கை ஞானத்துக்குள்ள வந்து தேவக்குள்ள மாற்றப்பட்டு இனி ஆண்டவர்களை சந்தோஷமா ஜீவிக்கணும்னு நினைக்கிறோமோ அநேக செங்கடல் குறுக்கெடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செங்கடலோட நின்று விடாமல் பின்னாலே பார்வோனுடைய சேனை, வலது பக்கம் இடது பக்கம் பெரிய மலை, இவைகள் மத்தியிலே தேவ ஜனம் திகைக்கிறார். என்ன செய்வது என்று தெரியல, எங்கே போவது என்று தெரியல. எனக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ளாக இந்த பார்வோனுடைய சேனைகளை அழித்து விடுமே என்று ஒரு கலங்கும் போது கர்த்தர் இந்த தேவனுடைய பிள்ளைகளை நடத்தி வந்ததான நம்முடைய தூதனை தேவ ஜனத்துடைய பின்னாலே அனுப்பி பார்வோனுக்கும் பார்வோனுடைய சேனைக்கும் பெரிய இருளை உருவாக்கி அந்த பார்வோனுடைய சேனை கடந்து வரும்போது அவர்களுடைய அந்த இது ரதங்களுடைய உருளைகள் கலந்து போய் ஒரு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். எதுவரையிலும் தேவனுடைய ஜனம் இந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி போகிறது வரையில் கர்த்தருடைய தாசனையும் மோசேயை கர்த்தர் கடத்திற்கு பயன்படுத்துகிறார். அந்த இடத்தில் இரண்டாக இந்த சிவந்த சமுத்திரம் விளந்து கொடுக்கிறது. தேவன் அற்புதமாய் அதிசயமாய் தம்முடைய பிள்ளைகளை மறுகரைப்படுத்தினார். மறுகரைப்படுத்தினதா தெரியும். அங்கே பின்னால் வந்த பார்வோனுடைய சேனை துரத்தி வந்து செங்கடலுக்குள்ளே முழுமையாக மூழ்கிறார்கள். அதே செங்கடல் தேவனுடைய ஜனங்களுக்கு பெரிய வெற்றியும் விடுதலையும் கொடுத்து அவர்களை ஆராதிக்க வைத்தது. வாசிப்போ யாத்ரா புஸ்தகத்தினுடைய 15ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுவோம். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும், கர்த்தர் என் பெலனும், என் கீதமுமானவர், என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை
ஆயத்தம் பண்ணுவேன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அடுத்த வசனம் கூட வாசிப்போம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் அவருடைய சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தைங்கிற தேவ பிள்ளையே, ஒரு நாள் நம் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்தில் ஜீவித்திருந்த நம்மை நம்முடைய தேவாதி தேவன் எகிப்தாய உலகத்தில் இருந்து எகிப்தை ஆண்ட பார்வோனாய பிசாசின் கட்டிலிருந்து அவனுடைய ஆதிக்கத்தின் அடிமையில் இருந்து தேவன் எனக்கு வேண்டும், இந்த பிள்ளை வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தெரிந்தெடுத்த தேவன் சிவந்த சமுத்திரத்தை தாண்டுபடி வைத்திருக்கிறார். சிவந்த சமுத்திரம் என்பது நம்மை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய மரண கடல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைத்ததானே சத்துருவின் சேனையை கர்த்தர் அதே மரண பள்ளத்தாக்கில, அதே சமுத்திரத்துல கர்த்தர் அழிய பண்ணினார். அதான் இந்த இடத்துல அருமையான மோசே, ஆரோன் கூட இருக்கிற ஜனங்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அருமையான மிரியாமுடைய கூட இருக்கிற ஸ்திரீகள் எல்லாரும் தம்புர் எடுத்து, கிண்ணறம் எடுத்து, ஜாலர் எடுத்து பாடி கர்த்தரை துதிக்கிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இந்த நட்பகல் வேளையில தேவ பிள்ளை என்னை உங்களை தேவன் தெரிந்த எதற்காக? தேவனை ஆராதிக்கும்படியாக. ஆமென். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை ஆராதிக்கும்படியாக. எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் அதுக்கு சில ஒழுங்குகளை நமக்கு வைத்திருக்கிறார். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவானவர் எதை விரும்புகிறார்? ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிறதை பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோம். கரங்களை தட்டி துதித்து மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மௌனமாக இருக்க தேவன் விரும்பவில்லை. எப்படி நாம் தேவனை ஆராதிக்கணும்? வாசிப்போம். சங்கீதம் 100ஆம் சங்கீதத்துடைய 2வது வசனம். ஓ ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவருடைய சமூகத்திலே வாருங்கள், சன்னதியில் வாருங்கள். நாம் வீட்டிலிருந்து புறப்படும் போது எத்தனையோ விதமான வேதனைகளோடு புறப்பட்டோம், எத்தனையோ விதமான எண்ணங்கள் சிந்தனைகளோடு புறப்பட்டோம், எத்தனையோ விதமான நெருக்கத்தின் மத்தியில் கடந்து வந்தோம். சிலருடைய வாழ்க்கையில இந்த ஆராதனை வர முடியுமோ என்று சில கேள்விக்குறியான சில சூழ்நிலைகள், பிரச்சனைகள் சரீரத்தையும், அது மட்டுமல்ல குடும்பத்தின் சில சூழ்நிலைகளை நம்மை தடுத்தது. அதன் மத்தியில் நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்றால் தேவ கிருபை. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம இங்கே வரவில்லை, கர்த்தர் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை துதிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட கூட்டம் நாமும் நீங்களும். அப்படியானா மௌனமா இருக்க முடியுமா? முடியாது. என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் இதோ ஆனந்த சத்தத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்பி இருக்கிறார். அதுதான் பிதாவுக்கு விருப்பமான ஆராதனை. அதுதான் தேவன் ஏற்றுக்கொள்கிறதான ஒரு பலி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் பகல் வேளையில இன்னொரு வார்த்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 12:1 வசனம் இவ்விதமா சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப
அப்ப புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருக்கிறார். மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதிகாலமே நீ உன்னை ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. காலையில் எழும்பி முதல்ல நம்மை ஆயத்தப்படுத்த ஆராதனை வரும் முன்பதாக எத்தனை பேர் ஆராதனை காலையில் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். அநேக கரம் உயர்கிறது. காலையில் எழும்பி ஆராதனை நீர் என்ன ஆசிரியை தாங்கப்பா, எனக்கு ஏற்ற தூதுகளை தாங்க, எனக்கு ஏற்ற மன்னாவை தாங்க, நீர் என்னோட பேசணும். ஆண்டுடைய சமுத்திரம் விழுந்து கிடந்து கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. நான் வீட்டில் வந்தது போல விருதாவாக இதோ விருதாவாக நான் போக அல்ல, சும்மா போக அல்ல, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பெற்றவளா நான் போக வேண்டும். மோசே கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னை ஆயத்தப்படுத்தப்பா, காலை அதிகாலை உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு என்னுடைய சமூகத்தில் வா. எதுக்காக? சர்வசக்தி உள்ள தேவனுடைய முகத்தை தரிசிப்பதற்காக. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த இடத்தில் எதற்காக நாம் வந்திருக்கிறோம்? தேவாதி தேவனுடைய முகத்தை தரிசிக்கும்படியாக, விடுதலையோடு ஆராதித்து மகிழ்ந்து களிகூறத்தக்கதாக, வேதனைகள் பாவங்கள் பிரச்சனைகளில் நாம் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக. அல்லேலூயா. யா தேவ ஆவியோட அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளைய எந்த விதமான சிறைகளும் அடக்கி வைக்க முடியாதுங்க, எந்த கட்டுகளும் அடக்கி வைக்க முடியாது. ஆமென், ஆமென். கடந்த நாள் ஒரு பிள்ளை சொன்னது, ஐயோ வீட்டுல விட மாட்டாங்க ஐயா, ஆனால் எப்படி ஆண்டவர் பற்றி அறிஞ்சிட்டேன், எப்படியாவது நான் ஆராதனை போய் தான் ஆகணும். செட்டி குளத்தில் இருந்து பால் பண்ண உள்ள இருக்கிறது ஒரு ஜெப வீடு. அவ்வளவு தூரத்து ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு அப்படியே இந்த அம்மா நடந்து வருமா. அதை கேட்டவன் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இன்றைக்கெல்லாம் எப்படி பக்கத்துல இருந்தாலும் கூட போலாமே, பார்ப்போம், யோசிப்போம். இல்லை இல்லை, அல்லேலூயா. இவ்வளவு தூரமான இடத்துல அநேகம் நீங்க வந்திருக்கீங்க, பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. நம்முடைய வாழ்க்கை ஒரு வயிறைக்கு இருக்கணும். கர்த்தர் அழைத்தது அவரை ஆராதிக்கும்படியாக. ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய நாள் அல்ல, கர்த்தருக்குரிய நாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், சும்மா ஆராதிக்க அல்ல, அவருடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கை அனுபவிக்கத்தக்கதாக, அவருடைய அபிஷேகத்துக்குள்ள நாம் நிறைந்து தெய்வத்தை அது ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். பிலிப்பியர் நிருபம் 3:3 படிக்கும் போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ள. அப்போ புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் கிடையாது. அதுக்கு அடையாளமாக தான் தேவன் நம்முடைய அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். நல்லவர் அல்லேலூயா சொல்லுவோம். அபிஷேகத்துல என்ன செய்யும்? அபிஷேகத்தை நிறைந்த தெய்வத்தை ஆராதிக்கணும். அப்படி ஆராய்க பவுலும் சீலாவும் தெய்வத்தை அபிஷேகத்தை நிறைந்து ஆராதித்தாங்க. அவர்களை கட்டி இருந்ததானே, அவர்களை அடைத்து வைத்திருந்ததானே, அந்த சிறைச்சாலை கதவுகளால் நிற்க முடியல. ஆமே, அவருடைய கையிலும் காயிலும் கட்ட வேண்டிய கட்டுகள் எல்லாம் திரைக்க விட ஆரம்பிக்கிறது. என்ன? கர்த்தருடைய அபிஷேகம் மேல் இறங்கி விட்டது. இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கிற தேவ பிள்ளையே, இந்த இடத்தில் நீ வந்தது சும்மாக அல்ல. இந்த நாள் பகல் வேளையிலே நீ ஒரு புதிய அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உன் வீட்டுக்கு அந்த அபிஷேகத்தோடு போக வேண்டும். வீட்டுடைய சத்துடைய கட்டுகள் உடைக்கப்படத்தக்கதாக, வாழ்க்கையில் ஒரு ஜெயம் சமாதானம் நடந்து வரத்தக்கதாக கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் இதோ எடுத்துக் கொண்டு செல்ல வேண்டும். கடந்த நாட்கள் அபிஷேகம் போல அல்ல, இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நல்லவர் அல்லேலூயா சொல்லுவோம், நல்லவர் அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை அடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தை பிறக்கும் போது ஜீவன் இருந்தென்றால் காய்ச்சி பீச்சென்று சத்தம் போடும். என்ன செய்யும்? சத்தம் போடும். அது சத்தம் போடாவிட்டால் டாக்டர் ரொம்ப வேதனை, இதுன்னு அந்த குழந்தை என்ன ஆகி போச்சு. தாய் பார்க்கும்போது குழந்தை சந்தோஷம், கை கால் அடித்து சத்தம் போட்டுட்டா பெரிய சந்தோஷம். இந்த நாளில் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவருடைய கண்களால் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். யார் யார் கரம் அடித்து இருதயபூர்வம் வாய் திறந்து ஜெபிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்பா தேவனை ஆராதிக்க போறீங்க. இந்த நேரம் ஆராதனைக்குரிய நேரம். இந்த நேரம் தேவனை மகிமைப்படுத்துகிற நேரம். இதோ இந்த ஆராதனை என்பது தேவனுக்கு செலுத்துகிற பலி. தேவனுக்கு செலுத்துகிற பலி சுகந்த வாசனையான பலியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நோவா கர்த்தருக்கு பலி செலுத்தினார்.
கர்த்தரதை சுகந்த வாசனையான பலியை ஏற்றுக்கொண்டா நம்முடைய இருதயபூர்வமாய் இப்பொழுது நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆராதனையாகிய பலியானது தேவ சமூக சுகந்த வாசனையான பலியாக ஏறெடுக்கப்படட்டும். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூக அர்ப்பணம் பண்ணி வாய் விட்டு கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். யாரு நாம் மௌனமா இருக்க தேவன் விரும்பவில்லை. எபிரேயருக்கு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் விதமா சொல்லுகிறது. எபிரேயர் 12:28 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள போற ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம். தொடர்ந்து வாசிப்போம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள தேவ கிருபை உனக்குள் இருந்தால், கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள் இருந்தால் அவருக்கு பிரியமான ஆராதனை ஏறெடுத்துக் கொண்டே இருப்பார். ஏனென்றால் நமக்கு ஒரு ராஜ்யத்துக்கு ஆயத்தம் பண்ண போயிருக்கோம். அந்த ராஜ்யம் இதோ கையினால் கட்டப்படாத மகிமையின் ராஜ்யம், நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு போக வேண்டும் ஐயா, கர்த்தரை தெரிந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்க வீடு இல்லாதபடி இருக்கலாம், ஒரு இடம் இல்லாதபடி இருக்கலாம், என் வாழ்க்கை இப்படியா நீ துக்கித்துக் கொண்டிருக்கலாம். இல்லை, கையினால் கட்டப்படாத சர்வசக்தி உள்ள தெய்வம் உனக்காக 2020 வருஷங்களாய் கட்டிக்கொண்டே இருக்கிறார் வீட்டை. துரிதமாக அவர் வரப்போகிறார். இந்த பூமி வெந்தொரு சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் விரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்தொரு சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் விரும்பி அவரை அண்டிக்கொள். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய கிருபைகளை பெற்று ஆண்டவருக்கு உண்மையை உத்தமன் ஆராதிக்கிறேனே, என் வாழ்க்கையினுடைய நிலை என்ன? பதறிய தேவை இல்லை. அவர் வாக்கு பண்ணி போயிருக்கிறார். மறுபடியும் நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். எங்கே? என்னுடைய கையினால் கட்டப்பட்ட நித்திய வீட்டில் உங்களை சேர்த்து வாக்கு பண்ணி இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி கத்தரை மயப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கத்தரை மயப்படுத்துவோமா? கத்தரை ஆராதிக்கிறதான இது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? பிரசங்கி புத்தகம் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 5:1 சொல்லப்பட்டு வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி 5:1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்து சேர்வதே நலம். கீழ்ப்படியிலே சேர்வதே நலம். அடுத்த வசனம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமலும் இரு. அப்ப ஆராதிக்க வருகிற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏனென்றால் சகலவல்லமையுள்ள தேவன் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்க மட்டுமல்ல, நம்மை அப்படியே நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளை எப்படி என்னை ஆராதிக்கிறான், என் மகள் எப்படி என்னை ஆராதிக்கிறார் என்று சர்வவல்லமையுள்ள தேவன் பார்த்து கொண்டு மட்டுமல்ல, ஆயிரம் தூதகணங்கள் நம்முடைய மத்தியில் இப்படி உலாவிக் கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய மகிமை இந்த இடத்தில் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த இடைவெளி சீனாய் மலை. ஆமென். சீனாய் மலை முழுவதும் கர்த்தருடைய அக்கினியால் நிரப்பப்பட்டது. சீனாய் மலை முழுவதும் மகிமையால் நிறைந்திருந்தது. அங்கே தேவ தூதர்களோ தேவ மகிமை அங்கே காணப்பட்டது. சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு எழுந்தறினா அந்த தேவாலயத்தின் முகத்தை மோசே தரிசிக்கிறார். இதனால் பகல் வேளையில அருமையான தேவனை நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய முகத்தை நான் தரிசி வந்திருக்கிறேன். நான் பெற்றுக்கொண்ட கிருபை போதாது. ஒரு புதிய அபிஷேகம் எனக்கு வேண்டும். ஒரு புதிய அக்கினி எனக்கு வேண்டும். புதிய பாசைகள் எனக்கு வேண்டும். என்னை இன்னும் ஆயத்தப்படுத்துகிறேன். என்னை முற்றுவா என்ன செய்யதோ முற்றுவா அர்ப்பணிக்கிறேன். என்னை தாழ்த்துகிறேன். என்னுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். 12:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு தேவை என்ன? தேவ
கிருபை. அந்த கிருபை என்ன? தேவனுடைய அபிஷேகம். எல்லாரும் முழங்கால் போடுவோம், எல்லாரும் முழங்கால் போடுவோம். ஆண்டவரோடு கூட நாம் பேசி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஒரு புதிய தரிசனத்தை, புதிய ஒரு கிருபையை நாம் பெற்றவர்களா நாம் இந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தோடு போக நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே எழும்போம். எழுமென்று தேவன் விடுதலையோடு நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இப்பொழுது ஆராதனைக்குரியதான நேரம். உடாராபாலவா ஷம்பாராபாலவாலவஷ்யா ரீகபாலவாலவாலவாலவஷ்யா உடபாலவாலவா ஷம்தலதலதனவஷ்யா. ஓ கர்த்தர், யாரும் மௌனமாயிருக்க கூடாது. எல்லா சகோதரிகள் எல்லாம் உற்சாகமாக கரங்களை அடித்து கண்களை மூடி உங்கள் வாயை திறந்து நீங்க கர்த்தரை ஆராதிக்கணும். எயிற்றுக்குள் இருந்த வரையிலும் கர்த்தரை தேவன் ஆராதிக்க முடியவில்லை. உலகத்துக்குள்ளே பாவத்துக்குள்ளே பிசாசின் கட்டுக்குள்ளே இருக்கிறதான் ஆத்மகள் தேவனை ஆராதிக்க முடியாது. அவர்களை ஆராதிக்க பிசாசு விடவே மாட்டான். நீ கர்த்தருக்குள் வந்தவுடனே சொந்த சமுத்திரம் தாண்டினவுடனே ஆராதிக்க வெற்றியில் மருத்துவர். இது ஆராதனை சப்தம் தெரிக்கிறது. கர்த்தர் வெற்றி சிறந்தா, அவர் வெற்றி சிறந்தா, பிசாசுகிரி அடித்தா. நாங்கள் பாடுவோம், எங்கள் தேவனை துதிப்போம் என்று யாரும் எடுத்து தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். எந்த நாள் கவலை உன்னை கரங்களை கட்டி வைக்கல, உன் கரங்களை தட்டி எல்லாரும் தேவனை ஆராதிப்போமா? ஆராதிப்போம். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் தேவனை விடுதலை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிருந்து இந்த ஆராதனையின் மகிமை உங்கள் வீடுகளை கொண்டு போய் உங்கள் வீடுகளுக்கு ஆராதனை வெளிப்பட வேண்டும். ஓ அபிஷேக பிள்ளைகள் அபிஷேகத்தை நிறைந்து, ஓ அபிஷேகத்தை நிறைந்து ஆராதிங்க, 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 ஆராதிங்க. ஓ கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை இந்த ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. கிருபையை பெற்றுக் கொள்ளுவோம், கிருபையாகி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவோம். புதிய புதிய கிருபைகளை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் கண் விழிக்க கூடாது. தயவு எல்லாருடைய கண்களை மூடி நாம் நம்முடைய தயவாவுடைய கண்களை அடித்து இவனை ஆராதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். வாய் மூடி கொண்டிருக்கல்ல, வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்மணித்து, யாரும் கண்மணிக்க வேண்டாம்.
தேவன் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். திருநாமலைகிற கர்த்தருடைய அக்கினி சபையிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில் வைக்கப்பட்ட கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம். அந்த அபிஷேகம் இந்த பகலிலே உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். எல்லாருடைய கரங்களை தட்டி நெறியோடு கர்த்தரை ஆராதிப்போம். நமக்காக ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். சீக்கிரமாக வருவார். நமக்கு நம்முடைய சொந்த தேசம், சொந்த வீடாகிய நித்திய வீடு சீக்கிரமாக போய் சேர போகிறோம். நமக்காக வேண்டி தேவன் கட்டி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதா நித்திய வீட்டில் போய் சேர நம்மை கொண்டு தகுதிப்படுத்தும்படியாக கரங்களை தட்டி எல்லாரும் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதம் நல்ல நேரத்துக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நம்மை வாழ்த்துகிறோம். இவ்வளவு நேரம் சமூகத்திலே உங்களை ஆராதிக்கத்தக்கதாய் ஆவின் பரிசுத்த ஆவியானவருக்குள் வெளியுறத்தக்கதாய் தேவன் தந்த பெரிய தேவ கிருபைகளுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த யாவை ஆசீர்வாதம் கேட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ வார்த்தைகளும் நமது பிள்ளைகள் ஆசீர்வாதம் அமையத்தக்கதாய் அவன் வீடுகளே போகும்போது ஒரு பெரிய ஒரு பிரசங்கம் ஒரு பிள்ளையை மோடிகள் பண்ணி பாதுகாக்கத்தக்கதாய் வீடுகளில் இருக்கிற கொண்டாட்டத்தின் கட்டுகள், வெளியினத்தின் ஆவிகள், போராட்டத்தின் சக்திகள் நிரம்புலமாக பிள்ளைகளை உன்னுடைய உன்னுடைய அக்கினியாக இன்னும் வாங்கியிருந்தான் கர்த்தரை முன் சொல்லு பெரிய காரியங்களை செய்யும். அந்த யாரை தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மனோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, எல்லாரும் கரங்களை உற்சாகமாக ஜெயிக்கணுமா? யோபனிப்பு